வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் எடுத்துக்காட்டு 9ல் 1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நிகழ்தகவு அப்படின்னாலே நம்ம முதல்ல கூறுவெளி கண்டுபிடிக்கணும். கூறுவெளினா என்ன அப்படின்னா, சமவாய்ப்பு சோதனையில் வரக்கூடிய நமக்கு சாதகமாக வரக்கூடிய முடிவுகள். அதாவது சமவாய்ப்பு சோதனைனா, இப்போ பாருங்க, ஒரு காயினை நம்ம டாஸ் போட போகிறோம். நமக்கு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் தெரியும்? ஒன்று ஹெட் விழும், இல்லைன்னா டெயில் விழும். ஆனால் எதுன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த காயின் கீழே விழுந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இதான் என்னது? சமவாய்ப்பு சோதனை. இந்த சமவாய்ப்பு சோதனையில் வரக்கூடிய முடிவுகளோட தொகுப்பு தான் என்னது? கூறுவெளி. இங்கே நம்ம எதை உருட்ட போகிறோம்? ஒரு பகடையை உருட்ட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த பகடையை உருட்டினோம்னா நமக்கு என்ன வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், இல்லையா? இதான் வாய்ப்புகள். இதான் என்னது? கூறுவெளி. இதை எஸ்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். 1 வரலாம், 2 வரலாம், 3, 4, 5, 6. சரியா? அதுக்கடுத்து என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ்னா அந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை. இல்லை எத்தனை உறுப்பு இருக்குது? 6 உறுப்பு இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? ஒரு பகடை உருட்டும் போது 4ஐ விட பெரிய எண். அப்போ பாருங்க, அது ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கலாம். ஏ என்பது 4ஐ விட பெரிய எண் கிடைக்கும் நிகழ்ச்சி எண்கள். 4ஐ விட பெருசு பாருங்க. எது இது? 5, 6. இது மட்டும்தான் 4ஐ விட பெருசு. இதில் இருக்கிறதுலே 4ஐ விட பெரிய நம்பர் 5ம் 6ம் மட்டும்தான். அதை எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க, அதான் என்னது? ஏன்றது 5, 6. இப்போ நமக்கு என் ஆஃப் ஏ வேணும். என் ஆஃப் ஏன்னா செட்டு கணம் இருக்குல்லையா? கணம் ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை. எத்தனை உறுப்பு இருக்கு? 2 உறுப்பு இருக்கு. நமக்கு இப்போ என்ன வேணும்? நிகழ்தகவு வேணும். எந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு? ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. அப்போ பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏன்னு என்ன அர்த்தம்? நிகழ்தகவுன்னு அர்த்தம். இதுக்கு ஃபார்முலா கண்டிஷன் என்னன்னா, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ பாருங்க 2, என் ஆஃப் எஸ் பாருங்க 6. சரியா? இப்போ பாருங்க, இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணால் 2 2, 2 6. அப்போது 1/3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, புக்கில் தசமம் என்ன மாற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் கரெக்ட் தான். 1 எதை கொண்டு வகுக்கணும்? 3 கொண்டு வகுக்கணும். வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்த்துருவோம். இங்கே 0 சேர்த்து புள்ளி. அப்போ என்ன வரும்? 10 ஆயிடுச்சா? 10ல் எத்தனை 3? 3 9. 10ல் 9 கழிச்சா 1. 1 3 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்ப்போம். அப்போ 10 3 9. திரும்ப 1 தான், திரும்ப 0 தான், திரும்ப 3 9. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல 0.333 போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இதோட நிறுத்திக்கிட்டாலும் சரிதான். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.